தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவர் தப்பிச்சு போயிட்டாரு. ஒரு பாடியை செட் பண்ணி காமிச்சு கதையை முடிச்சிட்டாங்க. ஆனந்தன் ஆம்ஸ்டாங்கோடு நீண்ட நெடிய பயணம் செய்த ஒரு மூத்த வழக்கறிஞர். அவரு இந்த எஸ்ஐஆர் காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க. போனவர் சிபிஐ விசாரணையை மாநில அரசு ஏன் தடுக்கிறது, இந்த கூட்டத்தை புறக்கணிக்க வச்சு போயிட்டார். முதலமைச்சர் சொல்றாரு, இல்ல நீங்க உட்காருங்கிறார். இல்லங்க, இங்கு உண்மை வெளிவராது. காவல்துறை உயர் அதிகாரிகளே ரியல் எஸ்டேட் பண்றாங்க. அப்ப அவர்களுக்கு யார் தேவைப்படுறான்? ரவுடிகள். இந்த ரவுடிகள் நீங்க ஏறக்குறைய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரவுடிகள் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் என்ன கார் வச்சிருக்காரோ அதே போல ரேஞ்ச் ரோவர் காரை ரவுடி பூரா வச்சிருக்காரு. செத்து போன மயிலாப்பூர் சிவா கடவுளுன்றான் பாதி பேர். ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் ஏமாற்ற 5000 கோடி ஏமாத்தின ஹாரிஸே பிரதமர் வரவேற்கிற குழுவில் முதல் டிஜிபிக்கு முன்னாடி நிற்கிறார். இப்போ போலீஸ் மேலே பயம் இல்லையே, சட்டத்தின் மீது பயம் இல்லையே. காவல்துறை மீது பயம் இருந்தால் குற்றமே நடக்குது. இப்போ நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் காப்பாற்றுன்ற அந்த நம்பிக்கையில போய் ரொம்ப காலம் 6 மாசம் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு முதல்வர் இதுல கவனம் செலுத்தாம இருந்தா எப்படி? இல்லை, அவருக்கு அதை பத்தி கவலையே இல்லை. அவருக்கு ஜி ஸ்கொயர்ல கவனம் செலுத்திட்டு இருக்காரு. இத்தனை வருஷமா நீங்க பத்திரிகை துறையில இருந்திருக்கீங்க. ஏதாவது ஒரு உண்மையை வெளியே கொண்டு வரும்போது உங்களுக்கு ஏதாவது அந்த ரவுடின்றது மிரட்டலாம் வந்திருக்கா? நிறைய இப்போ வக்கீல் நோட்டீஸ், போக்குவரத்து நிறைய வந்திருக்கு. இப்போ காலையில் நான் இப்போ உங்கள் ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு லேட் என்னன்னா ஒரு சம்மணம் வாங்கிட்டு தான் வர்றேன். யார் அனுப்பிச்சிருக்கேன்னா வேலுமணி அனுப்பிச்சிருக்கேன். வேலுமணியா? ஆமாம். இந்த திமுக ஆட்சியில் வேலுமணிக்கு சைபர் கிரைமில் இருந்து எனக்கு இன்ஸ்பெக்டர் சம்மன் அனுப்பிச்சிருக்கேன். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா சேலரியை விட்டுட்டு நான் வரேன் அப்படிங்கிறாரு. உண்மையிலே அந்த நோக்கத்துக்கு தான் வராரா? எல்லாமே மார்க்கெட்டிங் பிசினஸ் தான். பனையூர் விட்டு எங்கேயும் போகவே மாட்டார். மக்கள் பனையூருக்கு வரானே, கரூர்லேருந்து வரானே. அப்போ விஜய் பனையூர்ல இருந்தாலும் சரி, பனைக்கு மேலேயே இருந்தாலும் சரி, மக்கள் போய் பார்த்துட்டு வருவாங்க. ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏ1 குற்றவாளியாக இருந்த நாகேந்திரன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக இறந்து போனார் கிட்னி பிரச்சனையில். இப்போ அவர் இறக்கவே இல்லை, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவர் தப்பிக்க விட்டுட்டாங்க, கவர்மெண்ட் தப்பிக்க விட்டுட்டாங்கன்ட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட தம்பி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது எப்படி சார் பார்க்குறது? இல்லை தான் அரசியல் இருக்கா? இல்லை, அதாவது அரசு என்பது ஒரு அதிகபட்ச அறிவாளிகளை கொண்டு இயக்கப்படுகிற ஒரு அமைப்பு. இது அவர் சொல்லுகிறதை போல் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவர் தப்பிச்சு போயிட்டார். ஒரு பாடியை செட் பண்ணி காமிச்சு கதையை முடிச்சிட்டாங்க. இது ஒரு கற்பனை சினிமா எடுப்பதற்கு இந்த கதை பொருத்தமானது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் இத்தனை அதிகாரிகள், சிறைத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், ரெண்டாவது தமிழ்நாடே சென்சிட்டிவாக பார்க்குற கொலை, முக்கியமான கொலை வழக்கு. அப்போ இதில் இப்படி எல்லாம் செய்வதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது அவருடைய கற்பனை கதாபாத்திரத்தை தட்டி விட்டுருக்கு, 19 தட்டி விட்டுருக்கு. அவ்வளோதானே தவிர இது சாத்தியமே இல்லை. இதுக்கு பின்னாடி யாராவது இயக்குறாங்களா சார்? இவர் இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு அரசியல் தேவைப்படுகிறது. ஓகே, ஆம்ஸ்ட்ராங்குடைய தம்பிக்கு அரசியல் ஒரு அரசியல் தேவைப்படுகிறது. அதுக்காக தான் இப்போ நீங்கள் அந்த ஆனந்தன் அவர் ஆம்ஸ்ட்ராங்கோடு நீண்ட நெடிய பயணம் செய்த ஒரு மூத்த வழக்கறிஞர். ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டும் கூட. அவர் இந்த எஸ்ஐஆர் காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க. அப்போ போனவர் சிபிஐ விசாரணையை மாநில அரசு ஏன் தடுக்கிறது, இந்த கூட்டத்தை புறக்கணிக்க வச்சு போயிட்டார். முதலமைச்சர் சொல்றாரு, இல்ல நீங்க உட்காருங்கிறார். இல்லங்க, இங்கு உண்மை வெளிவராது. சிபிஐ இதை விசாரித்தா தான் உண்மை வெளியே வரும். இதுக்காக நான் கடுமையா போராடி இருக்கேன். எங்க உச்ச நீதிமன்றத்தில் பல ரகசியங்கள் இதுல மறைந்து கிடக்கு. என்ன ரகசியம் சார் இதுல? என்ன ரகசியம் இருக்கு? இப்ப அவரை கொலை செய்தவர்கள் யார், அதற்கு மூளை யார்? இப்போ இந்த கொலையில் குறைந்தது ஒரு 20 கோடி ரூபா பின்னணியில் இருந்திருக்கு. ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குல்ல 20 கோடின்றது. சரி, 2000 கோடி வச்சுக்கோங்க. 2000. அப்போ 20 கோடி ரூபா சாதாரண நபரை இந்த செலவை பண்ணியிருக்க முடியாது. யாருக்கு? இந்த குற்றவாளிகள். குற்றவாளிகள். இப்போ ஒரு ரவுடியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு
குறைஞ்சது மாதம் ஒரு குறைந்தபட்சம் மாதம் ஒரு 3 5 லட்ச ரூபா வேணும். குவார்டர் பிரியாணி எல்லாம் அல்ல 50,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 2,000 நாள் வந்து நிற்பான். ஏன்னா அவன் ஒரு கும்பலாக தான் இருப்பான். ஓ 50,000 ரூபாயை கொடுத்தா ஒரு நாளைக்கு அவனுக்கு ஒரு 10,000 ரூபா தேவைப்படும். அப்போ அவனுக்கு பொண்டாட்டி 3 பொண்டாட்டி இருப்பான், 3 பப்பாட்டி இருப்பான். அப்போ இவனுக்கு 50,000ங்கிறது அன்னைக்கு அதோட முடிஞ்சு போயிடும், அன்னைக்கான செலவு. இப்படி அவனை ஒரு கொலை, அதுவும் பிரபலமான ஆளை கொலை செய்வதற்கு திட்டம் போடுவதற்கு ஒரு குழுவுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆளுக்கு சராசரியாக 10,000 ரூபானா மாதம் 3 லட்சம். சென்னையில் இன்னமும் அந்த கூலிப்படைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்களா சார்? இல்லைங்க, நீங்கள் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஒரு 25 கூலிப்படை இருக்குது. 25. ஆமாம். நீங்கள் 2000 A+ ரவுடிகள் இருக்கான்னு அரசு பட்டியலே சொல்லுது. அப்போ அரசுக்கு என்ன வேலை? இந்த ரவுடிகளை ஏன் 2000 பேர் உருவாவது வரைக்கும் இந்த காவல்துறை என்ன பண்ணுச்சு? காவல்துறை ரவுடிகளை வளர்த்தி விடுது. அரசியல்வாதிகளுக்கு இப்போ ரியல் எஸ்டேட்டு பல ஆயிரம் கோடி வர்த்தகம் ரியல் எஸ்டேட்டு. இதுக்கு ரவுடிகள் தேவைப்படுகிறான். காவல்துறை உயர் அதிகாரிகளே ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. அப்போ அவர்களுக்கு யார் தேவைப்படுறான்? ரவுடிகள். இந்த ரவுடிகள் இன்றைக்கி ஏறக்குறைய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரவுடிகள் பார்த்திங்கன்னா, முதலமைச்சர் என்ன கார் வச்சுருக்காரோ அதே போல் ரேஞ்ச் ரோவர் காரை ரவுடி பூரா வச்சுருக்கான். தண்ணி அடிக்கணும்னா பம்பாய் போயிட்டு வரான் ஃப்ளைட்டில் பாருக்கு. அப்போ ஒரு இந்த 50 லட்சம் வச்சுக்க, அவனை தூக்கிட்டு போ, அவனை காணாம போ. நீங்கள் ரங்கநாதனுடைய பார்ட்னராக இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ புரசை ரங்கநாதன் குண்டர் சட்டத்தில் கொலைக்கேசில் ஜெயிலில் இருந்தவர். புரசை ரங்கநாதன் பேர். ரவுடியா, எம்எல்ஏவா, இல்லை ரியல் எஸ்டேட்டா, கட்ட பஞ்சாயத்தா? அப்போது அவர் பழைய பின்னி மில் தொழிற்சங்க தலைவர். ஆந்திராவில் ஒரு குடும்பத்தையே கொண்டு விட்டார் ஜெயலலிதா காலத்தில் குண்டர் சட்டத்தில். இவர்கள் தான் மக்கள் தலைவர்கள். இவர்கள் தான் காவல்துறை அவர்களை கண்ட சலாம் அடிக்கும், பந்தோபஸ்து கொடுக்கும். அப்போது ரவுடிகள் எம்எல்ஏ ஆயிடுவான். பாதி பேர் பெரிய அதிகாரியாக அதிகாரத்துக்கு போயிடுவான். அவங்கள தானே சார் மக்கள் வந்து நல்லது செய்வாங்க, நம்புறான். இப்போ பாருங்க, இந்த செத்து போன மயிலாப்பூர் சிவா கடவுளுன்றான் பாதி பேர். மிளகாப்பொடி வெங்கடாசன் பிரதமரை ரிசீவ் பண்ணுறாரு. ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் 5,000 கோடி ஏமாத்தின ஹாரிஸே பிரதமரை வரவேற்கிற குழுவில் முதல் டிஜிபிக்கு முன்னாடி நிற்கிறார். அப்போ இதெல்லாம் சாதாரண தமிழ்நாட்டில். அப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்வதற்கு 6 மாத காலம் திட்டமிட்டதில் ஒரு 20-30 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இந்த 20-30 கோடியை ஒரு ரவுடி செலவு பண்ணிட முடியாது. ஏதாவது ஒரு தொழிலதிபர், ஒரு அரசியல் தலைவர், ஒரு அமைச்சருக்கு வேண்டியவர், இப்படி யாராவது ஒரு ஆள், அவர்கள் வரைக்கும் இந்த விசாரணை போகலை. நீங்கள் 3 பேர் என்கவுண்டர் செய்யப்பட்ட பொழுது உண்மைகளே என்கவுண்டர் செய்யப்பட்டு விட்டது. 3 பேருக்கு ரகசியம் தெரியும். 3 சார் ஏன்டா உண்மையை இன்னைக்கு இப்போ போலீஸ் எல்லாம் உண்மையை சொல்லுன்னு அடிக்கிறது இல்லை, உண்மை சொல்லாதிருந்து அடிக்கணும். உதாரணம் ராஜீவ்காந்தி கொலை கேஸ், ரங்கநாதே என்கிட்ட சொல்லியிருக்கார், உண்மையை சொல்லாதுன்னு கார்த்திகேயனை அடித்தார். சுப்பிரமணிய சாமி சொல்லாத, சந்திராசாமி சொல்லாத, யாரையும் சொல்லாதேன்னு. அப்போ இந்த வழக்கு எப்படி போகணுன்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. குற்றவாளிகளுடைய விசாரணையில் முடிவு செய்வதல்ல. கொலை நடந்த வரைக்கும் விடுதலை படி கொண்டு விட்டான்னு சுப்பிரமணிய சாமி அறிக்கை விட்டார். கார்த்திகேயன் அதை நோக்கி தான் விசாரணையே போகுது. இப்படி தான் நம்ம நாட்டில். அப்போ உயர்மட்டம் எதை முடிவு செய்கிறதோ அதுதான் உண்மை. மக்களுக்கு வெகு தூரம், மக்களுக்கு உண்மைகளுக்கு வெகு தூரம். கடைசி வரைக்கும் என்ன நடந்துச்சுனே தெரியாது. பாவையும் 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறவன், 500 ரூபா காக்கா பிரியாணி. இப்போ அதுக்கு வழியெல்லாம் போச்சு. எஸ்ஐஆர் வந்து உனக்கு ஓட்டே வேண்டாம், நீ 500 ரூபாய்க்கு விற்கிற, ஏன்டா உனக்கு ஓட்டு? 1 கோடி பேருக்கு ஓட்டெல்லாம் போகும்போது ஓட்டெல்லாம் போகும். ஆமாம் 1 கோடி பேருக்கு 500 ரூபாய்க்கு விற்கிற பயல் உனக்கு எதுக்குடா ஓட்டு? ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் முடிவு பண்ணி அதை தூக்கிட்டான், முடிஞ்சு போச்சு. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். அதாவது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இந்த சிறையில் வந்து கைதிகளுக்கு சகல வசதியும் செய்து கொடுக்குறதா பல வீடியோலாம் வருது சார். அதெல்லாம் உண்மையில் நடக்குதா சார்? நானே பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன். கஞ்சா விற்று சாராயம் விற்றில்லை, ஈழ போராட்டத்துக்கு திராவிட கழகத்தில் இருந்த பொழுது பல பொது நல
போராட்டத்தின் மூலம் போயிருக்கேன். பெரியார் சொல்லுவார், பெரியார் பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கார். சட்ட விரோதிகளும் சமூக விரோதிகளும் அரசாங்க செலவுலையே உடம்பை தயார்படுத்துவதற்கு அரசு கட்டி வைத்திருக்கோம் கெஸ்ட் ஹவுஸ், ஓய்வு விடுதி, அதுதான் ஜெயில். 6 மணிக்கு படுத்து தூங்கிடலாம். உலகத்தை எங்கேயாவது தூங்க முடியுமா? இருடிச்சா படுத்தே ஆகணும். அப்போ ஒரு நேரம் சாப்பிடலைன்னா ஒரு டோட்டல் ஜெயில் நிர்வாகம் வந்து ஏங்க சாப்பிடலை? நல்லது சரிப்பாங்க. ஆமாம், சாப்பிடலாம் உசுறு போயிடும். உசுறு போனால் நாங்கள் மாட்டிக்குவோம். நீங்கள் எப்படி உள்ளே வரீங்களோ அதே மாதிரி வெளியே போகணும். நீங்கள் சாப்பிடாங்கன்னா உண்ணாவிரதம் இருந்து ஏதாவது நோய் வந்து செத்து போயிட்டீங்கன்னா பல என்கொயரி நடக்கும். நாங்கள் பதில் சொல்லி ஆகணும். அதனால ஒருவன் சாப்பிடாம படுத்தா ஒட்டுமொத்த ஜெயிலு அங்கே வந்துடுவாங்க செல்லுக்கு. இப்படி எங்கேயாவது வீட்டில் யாராவது இப்போ கேட்குறாங்களா, பொண்டாட்டி போய் சாப்பிட்டியா சாப்பிடலையா? இப்போ நீங்களாம் சாப்பிடாட்டி போன்ற. ஆனால் ஜெயில் எவ்வளோ பாதுகாப்பான இடம். சாப்பிடலைன்னா அடி ஒட்டுமொத்த ஜெயில் நிர்வாகமே வந்து எங்க சாப்பிடுங்க, எப்படியாவது சாப்பிடுங்க. இப்படி சொல்கிற இடம் இது சிறை. அப்போ எங்கே போய் எப்படி திருந்துவான்? காசு கொடுத்தா செல்ஃபோன் கிடைக்கும், காசு கொடுத்தா குவார்ட்டர் கிடைக்கும், காசு கொடுத்தா பீடி சிகரெட் எல்லாம் கிடைக்கும். ஆமாம், அப்புறம் எப்படி திருந்துவான்? பரவாயில்ல, பல கொலைகளே உள்ள இருந்தா திட்டம் போடுறான் செல்போன்ல. கேட்டா அதெல்லாம் படத்துல தான் நடக்குதுன்ற மாதிரி சொல்லி. ஆமா, போயிட்டு வந்தார் நம்ம ஐயா வரதராஜன், போயிட்டு வந்தாரு ஜெயிலுக்கு. இப்போ சொல்லிட்டு இருக்காரு உள்ள பாவையா எல்லாம் நிலைமை. கண்ணாடியை பார்த்தே ஒருத்தன் பல வருஷம் ஆச்சுக்கிறான். 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 650 பேர் படுக்க வைக்கிறாங்க. எல்லாம் பாவம் ஐயா, சோரே சரி சொல்லிட்டு சொல்றாரு. 22 உள்ள வந்துட்டு வந்தவர். அப்போ சிறை என்பது குற்றவாளிகளை உருவாக்குற இடமா மாறி, திருத்துற இடம் கிடையாது, உருவாக்குற இடம். தமிழ்நாட்டில் வந்து எங்க பார்த்தாலும் அந்த கொலை, ரேப்பு, கடத்தல்னு அதிகமாக போயிட்டு இருக்கேன் சார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அது எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா காவலர்களுக்கு அதிகாரமே இல்லை. ஒரு குற்றவாளியை பிடிச்சிட்டு போனால் வட்டச் செயலாளர் ஃபோன் பண்ணுவார், பகுதி செயலாளர் ஃபோன் பண்ணுவார், எம்எல்ஏ ஃபோன் பண்ணுவார், மந்திரி ஃபோன் பண்ணுவார். அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? கஷ்டம். குற்றவாளிகளை உருவாக்குற இடமே அரசியல்வாதிகள் தான். ஏன்னா எங்க குழந்தைங்களை கடத்துறாங்க, எங்க பார்த்தாலும் இப்போ வந்து போலீஸ் மேல பயம் இல்லையே, பயம் இல்லை, அதான் சட்டத்தின் மீது பயம் இல்லையே. காவல்துறை மீது பயம் இருந்தால் குற்றமே நடக்குது. அப்ப அவங்களுக்கு எப்படிதான் சார் தடுக்கிறது? காவல்துறையும் சட்டம் தான் தடுக்கணும். இல்ல அவர்கள் அதை செய்யறது இல்லை. என்னன்னா போலீஸே வந்து ரேப் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திலாம் வருது. ஒரு 10ஆம் வகுப்பு மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணதா ஒரு செய்தி வந்துருக்கு. ஆமா ஆமா, உண்மைதான். திருவண்ணாமலையில ஒரு ரேப்பு. ஆமா, உண்மைதான். அதாவது மக்களை காக்க வேண்டிய இடத்துல அதான் வேலையே பயிர வெஞ்ச மாதிரி அந்த கதன்றாங்க போயிட்டு இருக்கு. ஏன்னா சட்டத்தின் மீது அவர்களுக்கு கவலையே இல்லை. சட்டத்தின் மீது அவர்களுக்கு கவலையே இல்லை. அப்போ போலீஸ் என்ன பண்ணுவான், பொதுமக்கள் என்ன பண்ணுவான், எல்லாமே இந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு தான் செய்வான். காவல்துறைக்கு அதிகாரமே இல்லை. காவல்துறை நீங்கள் அரசியல்வாதி கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்போ மக்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிருமே சார். போயிருச்சு, இனிமேல் எங்கே போகிறது? இப்போ போயிருச்சு. இப்போ நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா போலீஸ் வந்து காப்பாற்றுன்ற அந்த நம்பிக்கையில போய் ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அதெல்லாம் வாய்ப்பே. ஏன்னா இந்த ஆட்சி வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆட்சியில் எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான் இருக்கும். 6 மாசத்துல எலெக்ஷனை வச்சுக்கிட்டு இன்னும் முதல்வர் வந்து இதுல வந்து கவனம் செலுத்தாம இருந்தா எப்படி? இல்லை, அவருக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அவருக்கு ஜி ஸ்கொயரில் கவனம் செலுத்திட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாம், சொத்துக்கள் எப்படி இப்போ 35 அமைச்சர்கள் இப்போ எத்தனை கோடி திருடுறான்? அதை எப்படி திருப்பி மக்களை திருடர்களாக்குவது? காசு கொடுத்து மணி ஓட்டு வாங்கணும், அவ்வளோதான். இதுதானே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மக்களை பற்றி யோசிப்பவர் ஒரு ஆள் கிடையாது. திருடி கொடுக்குறது தான் அதிகாரிகள் வேலை. அவ்வளோ ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸும் நீங்கள் எப்படி கொள்ளையடித்து அரசியல்வாதிக்கு 1000 கோடி சேர்த்துறது? அதிகாரி தானே. அதிகாரி இல்லாமல் அரசியல்வாதி எப்படி திருட முடியும்? அதிகாரம் இருக்கிறவங்கிறது தான் அதிகாரி. அப்போ அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கூட்டி சேர்ந்து திருடுகிற இடம் தான் அரசியல். அப்போ யார் இந்த மக்களை காப்பாற்றுங்க சார்? ஒரு காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வர டைமில் ரவுடிங்களை எல்லாம் தூக்கி சிறையில் வைப்பாங்க சார். இப்போவும் அந்த நடைமுறைலாம் இருக்கா? இல்லை ரவுடிகள் தேவை, அதான் கேட்க வரேன். ரவுடிகள் தேவை எதுக்குன்னா பணம் கொடுக்குறக்கு, ஓட்டு கடத்துறக்கு. எல்லா அதிகாரியும் இப்போ அரசியலுக்குள்ளே வந்துடுறான். திமுக, அண்ணா திமுக, பிஜேபிக்குள்ள எல்லா ரவுடியும். அதெல்லாம் முதல்ல ரவுடி வெளியில் இருந்தான், இப்போ எல்லாம் எங்கே வந்துட்டான்? கட்சிக்குள்ளே வந்துட்டான். அப்போ எல்லாம் இன்ஸ்பெக்டர் பார்த்து என்ன அண்ணா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, இப்படி ஆகிப்போச்சு. தலைவா எப்படி இருக்கா? இவருக்கு அவர் தலைவர், அவர் இவருக்கு தலைவர். அப்போ இந்த திராவிட ஆட்சி தான். திராவிட ஆட்சி வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவர்களுக்கு அடிமையாக இருக்கா மக்கள்.
அந்த ஏரியா ரவுடி, இன்ஸ்பெக்டரு, வட்டச்செயலர் 3 பேரும் பார்ட்னர். அதுமாரி எதுவுமே நடக்காது. சார் நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக நீங்கள் பத்திரிகை துறையில் இருந்திருக்கீங்க, ஏதாவது ஒரு உண்மையை வெளியே கொண்டு வரும்போது உங்களுக்கு ஏதாவது அந்த ரவுடின்றது மிரட்டலாம் வந்திருக்கா? நிறைய வந்துருக்கு, நிறையா நிறைய வந்துருக்கு. யாராவது உங்களை வந்து அடிக்க வர மாதிரி வெட்ட வர நிறைய நிறைய வக்கீல் நோட்டீஸ், போக்குவரத்து நிறைய வந்திருக்கு. இப்போ காலையில் இப்போ நான் இப்போ உங்கள் ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு லேட் என்னன்னா ஒரு சம்மணம் வாங்கிட்டு தான் வர்றேன். இங்கே பாரு, யார் அனுப்பிச்சிருக்கேன்னா வேலுமணி அனுப்பிச்சிருக்கேன். வேலுமணியா? ஆமாம். இந்த திமுக ஆட்சியில் வேலுமணிக்கு சைபர் கிரைமில் இருந்து எனக்கு இன்ஸ்பெக்டர் சம்மன் அனுப்பிச்சிருக்காரு. அப்படி என்ன சார் பண்ணீங்க? அப்போ அதை இனிமேல் தான் விசாரிக்கணும். அப்போ ஆட்சி காட்சியெல்லாம் இல்லை, வேலுமணி இந்த ஆட்சியிலே அதிகாரத்தில் இருக்கு. அதாங்க அதிமுக ஆட்சியிலே இல்லை, ஆட்சியிலே இல்லை. ஆனால் வேலுமணி சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் ஆகி சமன் ஆகி ஆவடி சைபர் கிரைமுக்கு நாளைக்கு போகணும். வேலுமணி எவ்வளோ செல்வாக்கா இருக்காருன்னு பாருங்க இந்த ஆட்சியில். அவர் மேலே கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்களே சார்? அதெல்லாம் ஊதி தள்ளிடுவாரு. அவர்கிட்ட 5 லட்சம் கோடி இருக்கு. பல சட்ட ஆலோசகர்கள் இருக்காங்க. சவுக்கு இருக்காரு. சவுக்கெல்லாம் வேலுமணியுடைய பினாமி தானே? அப்படியா? ஆமாம் ஆமாம். அது தெரியாம என்ன இருக்கீங்க நீங்கள்? அப்படியானு தேனியில் சவுக்காக்கு போலீஸார் ரவுண்டோடைய கோயம்புத்தூர் கோர்ட்டில் 50 வக்கீல் போனாங்கல்ல வேலுமணியுடைய. அப்புறம் அவரோட ஃபண்டில் தான் இப்போ அந்த மீடியாவே நடந்துகிட்டு இருக்காப்பா. வேலுமணி அவருக்கு ஆளினால் அழகராஜா பாஸே அவர். சமீபமாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து கொஞ்சம் ஆதரவாக பேசிட்டு இருந்ததா சொன்னார் சவுக்கு சங்கர் அவர்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு. இதே வந்து என்ன தெரியல, திடீர்னு மாற்றி மாற்றி பேசுகிறாருன்ற மாதிரி. செட்டில்மெண்ட் ஆகலை, அவ்வளோதான். பணம் வரல. பணம் வந்தால் இப்போ இவர் நம்ம டிவி கட்சி நேரு ஈஸியாவில் 3 கோடி ரூபாய்க்கு கேஷாகவே கொடுத்துருக்காரு. கேஷாக? ஆமாம் ஆமாம். வீடு வேணுமா கேஷ் வேணும், கேஷாக கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. அது சவுக்கும் கொடுத்துருக்காரு. சவுக்கு நேரு பற்றி பேசவே மாட்டார், வேலுமணி பற்றி பேச மாட்டார். அப்போது இவர்கள் எல்லாம் தரகர்கள், நிருபர்கள் அல்ல சார். மக்கள் இன்னும் அவங்களாம் நம்புறாங்களே சார் உண்மையான பத்திரிகை? அது சார் பாவம் சார். மக்களுக்கு எது உண்மை எது பொய், எவன் நல்லவன் எவன் கெட்டவன், இப்படி 75 வருஷமா ஓடி போச்சேன். எவ்வளோ வருஷமா? 75 வருஷம். அப்புறம் எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறது? உண்மை என்னன்னே தெரியாம மக்கள் வாழ்ந்து மடிஞ்சு செத்து போயிடலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை வந்து மாநில காவல்துறை சரியாகவே செயல்படலை, விசாரணை சரியாக நடத்தலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் அவர் கினோஸ்ன்றவர் வச்சிருக்காரு. ஆம்ஸ்ட்ராங்கோட தம்பி விசாரணை நடத்தலையா சார்? விசாரணை உண்மை இன்ன வரைக்கும் சம்பவ செந்தியில் பிடிக்கவே முடியல. சம்பவ செந்தியில் அவர் தான் வெளிநாட்டில் இருக்காரு. அப்போ குற்றவாளி வேண்டாமா? அரசுக்கு அதிகாரத்தை வச்சு விசாரிக்கணும்ல அவரை. ஆமாம் ஆமாம் சரி. அப்புறம் 3 பேர் என்கவுண்டர் என்பதை ஏதோ ஒரு ரகசியம் மறைக்கப்பட்டதுன்னு நினைக்கிறாங்க. அவசரமாக பிடிச்சி கொண்டு போய் காட்டில் வச்சு விட்டு தள்ள வேண்டிய அவசியம் இல்லை சார். ஆம்ஸ்ட்ராங் கொலைவழக்கில் எதுவும் கொடுத்தல் வாங்கல எதுவும் பிரச்சனை இருந்திருக்கும்? ஏதோ பல ஆயிரம் கோடி பிரச்சனை. 1 கோடி 2 கோடி இல்லை, பல ஆயிரம் கோடி பிரச்சனை. அதில் லாபம் யார் பெனிஃபிஷியரி? அவர்களுக்கு சில ஆயிரம் கோடி லாபம், சில ஆயிரம் கோடி லாபம். திரு விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா சேலரியை விட்டுட்டு நான் வரேன் அப்படிங்கிறாரு. உண்மையிலே அந்த நோக்கத்துக்கு தான் வராரா, இல்லை இதில் அரசியல் வந்து 1000 கோடி 2000 கோடி பார்க்கலான்னு வராரா? இல்லை, எல்லாமே மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் தானே. மார்க்கெட்டிங் பிஸ்னஸ். அவர் அந்த கேரவன் விட்டு இறங்கவே மாட்டார். கேரவன் விட்டு இறங்கவே மாட்டார். பனையூர் விட்டு எங்கேயும் போகவே மாட்டார். மக்கள் பனையூருக்கு வரானே, கரூர்லேருந்து வரானே. அப்போ விஜய் வந்து பனையூரில் இருந்தாலும் சரி, பனைக்கு மேலேயே இருந்தாலும் சரி, மக்கள் போய் பார்த்துட்டு வருவான். கடவுள் மாதிரி அவங்கள கும்பிட்டு. ஆமாம், உண்மையான கடவுள் தான் அவர். கடவுளை விட மேலானவர். ஆமாம், அப்படிதான் மக்கள் நினைக்கும் போது அவன்கிட்ட வாக்கு இருக்கு, வாக்குங்கிற ஆயுதம் இருக்கு, அதை அவன் பயன்படுத்துகிறான். அது விஜய் முதலமைச்சர் ஆவது தவிர்க்க முடியாது. நாளைக்கு ஒரு முதலமைச்சர் ஆயிடுறாரு விஜய், அனுபவமே இல்லைன்னே வச்சுக்கோங்களேன் அரசியல்ல. எப்படி சார் இருக்கும் நாடு? நாசமாக போகும். அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. யாருக்கும் கவலை இல்லை. ஏன்னா அவர் மேலே தான் இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தியமா விஜயண்ணான்னு கத்திக்கிட்டே பின்னாடி போகிறாங்க. கண்ட மியூனிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அதான் கேட்குறேன். இல்லை சார், நீங்கள் தமிழ்நாட்டில் படித்தவன் 30% ஓட்டே போடுறதில்லை. இந்த அரசியலுக்குள்ளேயே அவன் கவலையே கிடையாது என்ன நடந்தாலும். ஆமாம், ஏன்னா கவலைப்படாதான் ஓட்டு போடுறதில்லை. கவலை ஏன்னா இவன் பூரா அக்யூஸ்டு. எல்லாம் அரசியலில் இருக்கிற அத்தனை பேரும் அக்யூஸ்டு, குற்றவாளிகள். இந்த குற்றவாளிகள் நம்ம ஏன் ஓட்டு போடணும்? மேலும் குற்றம் செய்வதற்கா ஊக்கப்படுத்துகிறோம். ஜெகத்ரட்சகன் ஆகட்டும், ஜெயிலுக்கு போனாரா ஜெகத்ரட்சகன்? அவர் எம்பி. ஜெயலலிதா ஜெயிலுக்கு போச்சா? கருணாநிதி ஜெயிலுக்கு போனாரா? அமைச்சர்கள் பூரா வருமான கதிமான சுற்றி ஜெயிலுக்கு போனானா? கேஸ் இருக்கா, வழக்கு இருக்கா? இதா அரசியல்? இதா காமராஜ் பண்ணார், இதா பெரியார் பண்ணார், கக்கம் பண்ணார்.
அப்போ இவர்களுக்கு என்ன அரசியல் என்ன? திருடுவது, கொள்ளையடிப்பது, சேர்த்துவது, மக்களை குற்றவாளி ஆக்குவது, மக்களை திருடர்களாக்குவது, பணத்தை கொடுக்குறது, லஞ்சத்தை கொடுக்குறது. அப்போ இது எதுக்குடா அவன் கவலையே தேர்தலுக்கே வருவதில்லை? கவலை இல்லை, கவலைப்படாதனால தான் ஓட்டு போடுறதில்லை. மீதி 30% இப்போ ஓட்டே இல்லாமல் போயிடுச்சு. எஸ்ஐஆர் வந்த பிறகு 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான்ல, அவனுக்குலாம் ஓட்டு இல்லை. 1 கோடி பேருக்கு ஓட்டு இல்லை, ஓட்டே கிடையாது, முடிஞ்சு போச்சு. அவன் ஓட்டு போட்டு ஒன்று தான், போடாத ஒன்று தான். ஒருவேளை இந்த வடநாட்டுக்காரன்லாம் இங்கே வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டான்னு என்ன சார் ஆகும்? ஏற்கனவே இங்கே வடநாட்டு எம்எல்ஏக்கள் வந்துடுவான், வடநாட்டு எம்பி வந்துடுவான். குஷல் சந்த் ஜெயின் அசோக் நகர் எம்எல்ஏவாக இருப்பார். லீலாச்சந்த் ஹீராச்சந்த் அவர் எம்பியாக இருப்பார். தமிழ்நாட்டில் தமிழனே இருக்க மாட்டான்றீங்க? ஆமாம், கூடிய சீக்கிரம் தான் நடக்கும். இலங்கையில் என்ன நடக்குது? இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச போது தமிழன் 75 லட்சம் பேர், சிங்களம் 75 லட்சம் பேர். இப்போ சிங்களம் 1.5 கோடி பேர் வந்துட்டான், தமிழை 30 லட்சம் பேர் வந்துட்டான். அதே நிலைமை தான் தமிழ்நாட்டுக்கு விரைவில் வரும். அதற்கான அரசியலே இல்லை. இவர்களெல்லாம் முதல் பிளைட்டை பிடிச்சி போய் லண்டனில் செட்டில் ஆயிடுவோம். இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள் பல ஆயிரம் கோடி முதலில் கூட சேர்த்திட்டான். தீவு கீவுலாம் எல்லாம் வாங்கிட்டான், போய் அங்கே செட்டில் ஆயிடுவான். வேலுமணி உட்பட அத்தனை பேரும் ஆஸ்திரேலியா தீவு வாங்கிட்டான், போய் செட்டில் ஆயிடுவான். இந்த மக்களை பற்றி யாருங்க? ராஜபக்ஷ என்ன பண்ணாரு? ஆமாம், கிளம்பி எல்லாம் போய் அவர் தீவில் போய் செட்டில் ஆகிட்டார். ஆமாம், தீவில் தூண்டில் போட்டு மீன் சாப்பிட்டுட்டு பண்ணை வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு குடும்பம். மக்களை பற்றிலாம் கவலை கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டிலையும் நடக்கும். ஓகே சார், நம்ம அரசியல் சார்ந்து நம்ம நிறைய பேசணும் இன்னைக்கு. இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.